எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், நான் நிறைய வாட்டி அனுபவப்பட்ட விஷயம். மற்றவங்கள்ட்ட சொன்னால் அதை ஏற்றுக்கவே மாட்டேங்கிறாங்க. நானும் கம்மி விட்டுருவேன், ஏற்றுக்காதவங்கள்ட்ட திணிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு. நம்ம எந்த ஒரு பொருளாகட்டும், அது உயிர் உள்ள பொருளாக இருந்தாலும் சரி, உயிர் இல்லாத பொருளாக இருந்தாலும் சரி, எது மேலே நம்ம அப்படியே ஒரு ஆர்வம் ஆசையெல்லாம் வச்சுருக்கோமோ அந்த கடவுள் இருக்கார் பார்த்தீங்களா. உண்மையாக கடவுளை நம்புகிறவங்களுக்கு நான் சொல்கிறது கரெக்டாக நடந்தது. நம்ம எது மேலே ஆசை வச்சுருக்கோமோ, எது மேலே நம்ம பிரியப்படுறோமோ, எது எனக்கு வேணும் வேணும்னு சொல்கிறோமோ அதை வச்சே அந்த ஆண்டவர் நம்மளை வெறுக்க வைப்பார். நம்ம எந்த பொருள் வேணும் வேணும்னு சொல்லிகிட்டு இருக்கோமோ அந்த பொருள் வேணாம் எனக்கு அப்படின்னு சொல்கிற அளவுக்கு நம்மளை மாற்றிடுவார். ஏன் இந்த விஷயத்த சொல்கிறேன்னா, நிறைய விஷயம் பார்த்துருக்கேன். இப்போ சிலிண்ட்ரு பார்த்தீங்கன்னா, வீட்டுக்கு வந்த மருமகளை ஏம்மா சிலிண்டர் கம்மியாக யூஸ் பண்ணுமா அப்படின்னு சொன்னாலும் ஏற்றுக்க மாட்டாங்க. ஏம்மா காலையில் டிஃபன் செய்கிறேன், மதியம் சாப்பாடு தானே செய்கிறேன், நம்ம வீட்டில் தானே இருக்கோம், அதனால் விரவு அடுப்பு பற்ற வச்சு சாப்பாடு செஞ்சுக்கலாமா அப்படின்னா, ஐயோ எனக்கு கண்ணெல்லாம் அவிஞ்சு போயிடும், புகை வந்தால் எனக்கெல்லாம் ஒத்துக்காது அப்படின்னு சொல்லுவாங்க சில மருமகங்க. வேணாம், இப்போ பார்த்தீங்களா கடைசியில் எல்லா இடத்துலையுமே சிலிண்ட்ரு தட்டுப்பாடாகி இப்போ விரவு அடுப்பு யூஸ் பண்ணுறாங்க. கேஸுக்குன்னு சொல்ல, எந்த பொருளுமே நம்மளுக்கு ஏற்ற மாதிரி ஒன்று நம்மளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கணும், இல்லை அந்த பொருளுக்கு ஏற்ற மாதிரி நம்ம விட்டு கொடுத்து வாழ்ந்துட்டு போகணும். எந்த ஒரு பொருளுமே வேண்டாம் வேண்டாம் வேண்டான்னு சொல்லுங்கன்னு நான் சொல்லலை, வேணும் வேணும்னு சொல்லிட்டு போய் கடைசியில் வேண்டாம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு வச்சுக்காதீங்க. அவ்வளோதான். அது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, உயிரற்ற பொருளாக இருந்தாலும் சரி, நம்ம எது பின்னாடி போனாலும் அந்த பொருளை வேண்டான்னு நம்ம வாயாலே சொல்ல வைப்பார் கடவுள். கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களுக்கு இது நிறைய நடந்திருக்கும். சப்போஸ் இது நடந்திருந்தால் அது கடவுள் தான் இதுக்கு காரணம் அப்படின்னு தெரிஞ்சுங்க. பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர் வீட்டுக்காரங்க, சொந்த பந்தங்க காரணம்னு நினச்சிக்காதீங்க. நம்ம செய்கிற செய்வினைக்கு பதில் வினை. நன்றி.